ஹே ரிலாக்ஸ் மீரா. சரி அந்த பேக்ல எவ்வளவுதான் பைசா இருந்துச்சு? 3000 மெஸ் பில் கட்டுறதுக்காக ஏடிஎம்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கா. வேறு ஏதாவது வேல்யூபிள்ஸ்? வேற என்ன இருக்கு? நல்ல வேலை மொபைலை கையில் தான் வச்சுருந்துருக்கா. இட்ஸ் ஓகே. போட்டும் விட்டுரு மீரா. 3000 தானே, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, அதான் முக்கியம். 3000 தானா? அந்த 3000 சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? கை வலிக்க எத்தனை பேருக்கு கால் பிடிச்சு விட்டுருக்கேன்னு தெரியுமா? ஜஸ்ட் லைக் தட் சொல்கிறேன். 3000 தான். சரி, இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்? போலீஸ் கிட்ட போகலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ரிலாக்ஸ் மீரா. கம் ஆன் மீரா. போலீஸ் கிட்ட போய் இப்போ என்ன நடக்க போகுது? அப்போ எங்கே போனால் நடக்கும்? எங்கே போனால் என் பணம் கிடைக்கும்? ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நேர்மையாக சின்சியராக உழைச்சி சம்பாதிச்ச பணம் நான் தொலைச்சிட்டு ரோட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்கேன். ஆனால் யாரோ ஒருத்தன் அதை ஈஸியாக திருடிட்டு எங்கேயோ சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பான். என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. எப்படி இந்த மாதிரி ஆளுங்களாலெல்லாம் நிம்மதியாக வாழ முடியுது? டோன்ட் வரி மீரா. அவன் இப்போ இந்த மொமெண்ட் வேணா தப்பிச்சிருக்கலாம். நீ வேணா பாரு, நிச்சயமா ஒரு நாள் மாட்டுவான். தப்பு பண்றவங்க அப்படிலாம் ரொம்ப நாள் தப்பிச்சிட முடியாது. சாரி, அவன் மேலே இருந்த கோவத்தில் கத்திட்டேன். நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். சரியாயிடுவேன். அப்புறமா கால் பண்ணுறேன். ஓகே. ஃபோனில் பேசும்போது ரொம்ப நார்மலாக தான் பேசினான். எப்படி ஸ்மெல் பண்ணேனே தெரில. அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கு சார். ஆன்லைனில் ஆட் போஸ்ட் பண்ண ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ணதில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனோட ஃப்ரீ வைஃபை கட்டுது சார். வாய்ஸ் கால்ஸ் ஃப்ரீக்வெண்ட் எந்த டவர் கனெக்டாக இருக்குது? மேக்ஸிமம் அசார்டட் லொக்கேஷன்ஸ் தான் சார். நாவலூர் சரௌண்டிங்ஸில் இருக்கிற டவர்ஸ்லேருந்து ஓரளவு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் ஆயிருக்கு சார். E9ல் சொல்லி டைப் பண்ண சொல்லுங்கள். வாய்ஸ் வச்சு பார்த்தா ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது. படித்தவனாக தான் இருப்பான். மைட் பி டீசென்ட் அண்ட் வெல் ட்ரெஸ்ட். இந்த இன்புட்ஸ் எல்லாம் கொடுங்க, and then we'll see. ஓகே? ஃபர்ஸ்ட் டே மச்சான். இன்னைக்கு மட்டும் போலீஸ்ல மாட்டிட்டோன்னு வச்சுக்கோ, அசிங்கமா நியூஸ்ல வந்துட்டு இருப்போம். அப்புறம் அந்த மீரா, ஐயோ அவ திருடன் சொல்லுமால நம்மள சொல்ற மாதிரியே இது. பா சரியான காண்டு டே மச்சான். நம்ம யாருக்கு என்னடா கெடுதல் பண்ணிருக்கோம்? நமக்கு ஏன்டா இந்த மாதிரிலாம் நடக்குது? நினைச்சாலே காண்டா இருக்கு. அடுத்தடுத்து தப்பாக நடக்குது. இட்ஸ் a bad sign. புதுசாக ஏதாவது பிளான் போடுறியா? இத்தனை ஓனுக்கு அப்புறம் வேறு பிளான் போட்டால் கண்டிப்பாக மாட்டுவோம். இட்ஸ் டைம் டு குவிட். எல்லாத்தையும் விட்டுடலாம் வச்சு. அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் பிளான் பண்ண மாதிரி புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே இல்லை, தூரமாக வேறு ஊரில். அதுக்கு தேவையான பணம் நம்மக்கிட்ட இருக்கு. என்ன சொல்கிறேன்? எங்க போறோம், எப்போ போறோம்? 2 நாள்லையா? என்ன திடீர்னு? நான் அன்றைக்கே சொன்னேன்னு. எங்கே போகிறோம்? கோவா. வாவ், செம்ம ஊரு. ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணா சூப்பரா போகும். பீச்சு சரக்கு பார்ட்டின்னு ஊரே கலர்ஃபுல்லா இருக்கும். அங்க போறோம்னு நினைச்சாலே அப்படியே சும்மா கிஸ்ஸாவா இருக்குது. கோவா போகிறோம், சில் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறோம். மச்சான் வெக்கத்தை பத்தியா? கோவால கோயில் இருக்குமான்னு தெரியல, பட் சர்ச்சா இருந்தாலும் எனக்கு ஓகே. ஓகே தான், ஆனா 2 நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது. நாளைக்கே கிளம்பலாம். செல்லக்குட்டிக்கு அவசரம். சில விஷயங்கள் சார்ட் அவுட் பண்ணுறதா இருக்குது, முடிச்சுட்டு போகலாம். மச்சான் இது வரைக்கும் அடிச்சதெல்லாம் வித்து கையில் ஒரு 40 லட்ச ரூபா இருக்கு. அது போதும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் வாழ்க்கையில் பார்ட்டி பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் இதுக்கப்புறம் வாழ்க்கையே பார்ட்டியாக இருக்க போகுது. மச்சி பாகா தான் பெஸ்ட் பிளேஸ், அதையே ஃபிக்ஸ் பண்ணலாம். டீட் ஹவுஸ் லைன்லேயே தான் வாழ்கிறோம். சித்து உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம ஊரில் குஷ்டு போனால் கேவலமாக பார்ப்பாங்க, அந்த ஊரில் குடிக்காம போனால் தான் கேவலமாக பார்ப்பாங்க. என்ன வாழ்க்கை தெரியுமா அந்த ஊரில் மச்சி, வாழ்கிறோம். நம்ம அதுக்காக மட்டும் கோவா செலக்ட் பண்ணல. வேறு எந்த ஊருக்கு போனாலும் 1 மாதத்தில் தனியாக தருவோம். நம்ம யார், எங்கேருந்து வந்திருக்கோம் எல்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் அங்கே அப்படி இல்லை, ஃபுல்லாகவே ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான். யாரும் என்ன வேணாலும் எவ்வளோ நாள் வேணாலும் பண்ணிக்கலாம், ஒருத்தனும் கண்டுக்க மாட்டான். கடைசியில் நம்மளும் திருந்திட்டோம். ஏய், நம்ம தப்பாக பண்ணோம், திருந்துறதுக்கு மாறிட்டோம், அவ்வளோதான். அப்போ இதுக்கப்புறம் உழைச்சி சம்பாதிக்க போகிறோம். ரைட். வேர்க்குமே, தொடச்சிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நோ மோர் ஷார்ட் கட்ஸ். நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ். செம்ம, வேற லெவலில் வாழ்கிறோம். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தான் பார்க்க போகிறோம். காரமாக இருந்ததுல்ல? காரமாக இருக்கா? அப்படின்னு தெரியல மச்சான். என்னாச்சு, தலைவலிக்குதா? தெரிஞ்சவரா? தெரிஞ்சவர் நினைச்சேன், நல்ல வேலை இல்லை. தெரிஞ்சவராக இருந்தா என்ன?
அதெல்லாம் கேட்கக்கூடாது மச்சி. கேட்டாலும் சொல்ல மாட்டா. எவ்வளோ வேணா பழகலாம், ஆனால் பர்சனல் விஷயம் எதை கேட்டாலும் ஷேர் பண்ண மாட்டா. ஏய் ஏன் இப்படி? நான் கேட்கலம்மா, சித்தி கேட்குறாரு. நான் எதுவுமே கேட்கல. டேய் விட்றா, தோணும் போது அவளே சொல்லுவா. செக். என் அப்பா ஒரு ஆல்கஹாலிக். எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு கிளப்லேயே தான் இருப்பார். கிளப்னா டான்ஸ் பார்ட்டி அப்படிலாம் இல்லை, சூதாட்டம். ஒரு நாள் கையில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டார். நல்ல குடி. கூட இருக்கிறவன் உசுப்பேத்தி என்னை வச்சு ஆடி தோத்துட்டார். அந்த ஆளுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். பிளான் பண்ணி தான் ட்ராப் பண்ணியிருக்கான். என்னை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி எங்கள் அப்பாவை டார்ச்சர் பண்ணான். இப்படிலாம் கூட நடக்குமான்னு இருக்குல்ல. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. என் அம்மா அப்பா கையில் இருந்த காசு கொடுத்து எங்கேயாச்சும் போயிடுன்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாங்க. 8 மாதம் ஆச்சு. இப்போ வரைக்கும் யார் கண்ணிலையும் படாமல் இருக்கேன். ஆனா இனிமே அந்த கவலை இல்லை. நீயே சொல்லு. பே பண்ணிட்டியா? இன்னைக்கு ஏன் ட்ரீட்? என்ன திடீர்னு ட்ரீட்லாம்? வீட்டில் பிரச்சனை சாலாயிச்சா? ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகலை, ஆனால் இனிமேல் பயப்பட தேவையில்ல. அப்படின்னா? வேலை கிடச்சிருச்சு மால்டீவ்ஸில், W ஹோட்டல். ஏய் கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் சித். என்ன திடீர்னு சொல்கிற? சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான். செம்ம நியூஸ். எப்போ ஜாயின் பண்ணும்? 2 வீக்ஸில். 2 weeks. அவ்வளோ சீக்கிரமா? விசா ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். என் நம்பர் கால் பண்ணு மச்சி. ஓகே மச்சி. என்னது? கேலஸ்? பேசாதே, போ போடி. நானும் உன்னை சிக்னலில் பார்த்து விழுந்தேன். நானும் உன்கிட்ட நம்பர் வாங்கினேன். நானும் உன் பின்னாடி வந்து பழகினேன். ஆமாம். பேசாத பேசாத, போ. மச்சி ஃபீல் பண்ணாத, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அட என்ன தேவா. ஸ்ரேனி எங்கேயும் போக வேணாம். ஏய், ஒன்றும் சொல்லாத, எங்கேயும் ஏதாவது பண்ணிக்கலாம். இங்கே எதுவும் கிடைக்கலன்னு தான். கிடைக்கலன்னா என்ன, நாமளும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்ச நாளாக என் மைண்டில் இருக்கிற பிளான் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதான் பண்ணுறோம். சீக்கிரம் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு பியூட்டி ஸ்பா. நம்மளால முடியுமா? ஏன் முடியாது? உங்கள் 2 பேர் டேலண்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தேவையான ஃபண்ட்ஸை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். ஒன்றா ஒரே இடத்துல ஒரே லைஃப், கடைசி வரைக்கும். இந்த பிரியறது, தூரமாக போகிறது, சென்டிமெண்ட்ஸ், இமோஷன்ஸ் இதெல்லாம் வேணாம். நாங்கள் உங்களால் இப்போ வாழற லைஃபே ட்ரீம் மாதிரி தான் இருக்கு. நீ சொல்கிறதெல்லாம் அதுக்கும் மேலே. நிஜமாக நடக்குமா? ப்ராமிஸ். மச்சி என்ன ஓகே தானே? அட என்ன யா, லவ் இருக்குன்றாங்களா இல்லைன்றாங்களா என்ன? சாரி. சரி ரைட்டு. எந்த பாட்டு மச்சி?